அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த மாதத்திற்கான இந்த வருஷத்துக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இப்போ இந்த மாதத்திற்கான நோட்டிஃபிகேஷனை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும், அதாவது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? இந்த 32,500 போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங், பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் இதற்கான சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, இதில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, யார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ணணும், அது எப்படி என்ன ஏது, எந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், டாக்குமெண்ட்லாம் எப்படி நம்ம சப்மிட் பண்ணணும், நம்ம ஃபோன்லேயே எப்படி விண்ணப்பிக்கணும், அதே போல் நம்ம மார்க்கு ஓகேங்களா, நம்ம 10வது மார்க்கை வச்சு தான் இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம இந்த 3 போஸ்டிங்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த வேலையை வாங்கியிருக்காங்க. அதே போல் காசு கொடுத்தோ இல்லை ரெக்கமெண்டேஷன் மூலியமாவோ இந்த வேலையை வாங்க முடியாது. அதே போல் நேர்மையான முறையில் தான் இதில் செலெக்ஷன் வாங்க முடியும். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 350, 370, 400க்குள்ளே இருக்கக்கூடியவங்கலாம் ஒரு சில பேர் இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க, வேலையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 2025, அதாவது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனை இந்த மாதமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வேலையை நோட்டிஃபிகேஷன் விட்டு இதற்கு மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2 வெளியிடுறதுக்கு முன்னாடியே 2வது நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால் இந்த வேலை மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே தான் இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்திய அஞ்சல் துறையிலேருந்து தான் நமக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், ஏபிபிஎம். இந்த 3 வகையான போஸ்டிங் தான் நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எவ்வளவு வேகன்சிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, டோட்டலாக நமக்கு 98,000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அப்ளை மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் யாருமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா?
ஸோ அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இதற்கான சம்பளம். ஏன்னா இதை பார்த்து தான் நிறைய பேர் நம்ம விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அதை தான் நான் ரெண்டாவது வச்சிருக்கிறது என்னன்னா சம்பளம். இதற்கான சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 29,386 வரைக்கும் இதில் வந்து சேலரி கிடைக்குங்க. இது வந்து ஸ்டார்டிங் சேலரி, சரிங்களா? ஜாயின் பண்ண உடனேயே. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து 5,000 10,000 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி சேலரியை அதிகமாகவே வாங்க முடியும். அடுத்ததா வயது வரம்பு, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க அனைவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 40 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக இருக்கிற ஏஜ் லிமிட். ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ, இந்த 3 கேண்டிடேட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்பெஷல். ஸோ அதனால வந்து இந்த கேட்டகரிங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த கேட்டகரி இல்லாமல் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஎம் இவங்க இந்த கேட்டகரிலாம் வரீங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து ஓபிசியில் வரவங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது ஓபிசி கேண்டிடேட்க்கு, பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்க்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக விண்ணப்பிச்சுக்கலாம். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், அதே மாதிரி நெட் பேங்கிங் மூலிமா தெளிவாக பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய 10வது மார்க்கை வச்சு தான் இந்த வேலையை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட்னு சொல்லிட்டு 5லேருந்து 6 மெரிட் லிஸ்ட் வரும், சரிங்களா? அதில் எந்த லிஸ்ட்டில் வந்தாலும் நீங்கள் செலக்டட் தான், சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, மினிமம் ஜஸ்ட் பாஸில் இருந்து 470, 480, 490 மார்க் இருக்கிறவங்க வரைக்கும், சரிங்களா, இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரசு வேலை வேணும், அதுவும் இந்த ஜிடிஎஸ் வேலை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஜிடிஎஸ் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, கிராமின் டக் சேவக் ஜிடிஎஸ் இந்த போஸ்டிங்கை வந்து எல்லாரும் சூஸ் பண்ணுங்க. அதே போல் வில்லேஜ் ஏரியாவாக இருக்கிற போஸ்டிங்கில் சூஸ் பண்ணுங்க. ஸோ அவுட்டர் ஏரியாவாக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஜிடிஎஸ் போஸ்டிங் இருந்ததுன்னா ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2ன்னு கொடுப்போம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10வது தான். அதற்கு மேலே நம்ம என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். பட் உங்களுடைய 10வது மார்க்கை வச்சு தான் இதில் அப்ளைவே பண்ண முடியும். அடுத்ததாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பை டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுக்குறேன். ஈஸியாக உங்களுடைய மொபைல் வச்சு வீட்டிலேயே பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.